ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நத்திங் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ அப்படி ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க நத்திங் சிஎம்எஃப் ஃபோன் 1 பார்த்துருப்பீங்க. இப்போ நத்திங் சிஎம்எஃப் ஃபோன் 2க்கு பதிலுக்கு 2 ப்ரோன்னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், 16 மெகா பிக்சல் வந்து கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் லான்ச் ஆகுதுக்கு முன்னாடி நத்திங் 3ஏக்கும் இந்த சிஎம்எஃப் ஃபோனுக்கும் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க கேமரா மூலியமா. இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கேமரா வந்து எந்த லெவலுக்கு இருக்கு, இந்த போன்ல ஸ்பெக்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நத்திங் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த போனோட சேர்ந்து 2 பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சிஎம்எஃப் பட்ஸ் 2, சிஎம்எஃப் பட்ஸ் 2 பிளஸ். இந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த போனோட சேர்த்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த பட்ஸும் இந்த போனும் சேர்ந்து யூஸ் பண்ணா ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். டிசைன் பார்க்கும்போது 7.8mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 185 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. IP64 வந்து உங்களுக்கு வந்து நத்திங் 3ஏல கிடைச்சிரும். ஆனா இதுல வந்து IP54 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது ஒரு டவுன் கிரேட் தான் படுது. ஏன்னா IP69 வரைக்கும் இந்த பட்ஜெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 20,000 பட்ஜெட்ல எல்லாருமே. ஆனா IP54 வந்து ஒரு டவுன் கிரேட் தான் படுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR+ சப்போர்ட் உண்டு. 800 நிட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 3100 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால டேரக்ட் சன்லைட்ல கூட உங்களுக்கு ஃபோன் வந்து ஈஸியாவே யூஸ் பண்ணலாம். அந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.77 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சைஸ். அது மாதிரி ஃபுல் HD+ தான் கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2392 பிக்சல்ஸ் வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட வந்து 388 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி நல்லா அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க நத்திங் 3A ப்ரோல பாத்திருப்பீங்க, பேண்டா கிளாஸ் கொடுத்துருப்பாங்க ப்ரொடக்ஷனுக்காண்டி. நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜுமே ஆகாது. இந்த பேண்டா கிளாஸ் ஓரளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸா விழுந்தா கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. நார்மல் டிராப் டெஸ்ட்ல இந்த பேண்டா கிளாஸ் வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடக்ஷனா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு ஆப்ஷனு. நீங்க போனை வந்து சைட்ல ஆஃப் பண்ணா கூட நீங்க வந்து கிளாக் செட் பண்ணிக்கலாம், உங்க நேம் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. 20,000 பட்ஜெட்ல இது கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி அல்ட்ரா HDR இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பிளேல. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல அல்ட்ரா HDR இமேஜ் வந்து ஈஸியாவே சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருது. நத்திங் OS வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் OS 3.2 கொடுத்துருக்காங்க. இவங்க அப்டேட்ல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் 6 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து 3 வருஷம் கொடுப்பான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து 6 வருஷம் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த 20,000 பட்ஜெட்ல 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 Pro 4nm கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு கேமிங் வந்து நல்லா நீட்டாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த போனை பொறுத்த வரைக்கும். ஜிபின்னு பாத்தீங்கன்னா Mali G615 MC2 கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட், 8GB 128, 8GB 256. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR4X கொடுத்துருக்காங்க. UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு UFS 2.2 தான் கொடுப்பாங்க. 25,000 30,000 போகும்போது தான் உங்களுக்கு வந்து UFS வந்து 3.1 கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு 2.2 தான் கொடுப்பாங்க. எல்லாருமே இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்புது. ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் சொதப்புது. நத்திங் 3A கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் மைன்யூட்டா தான் கேட்குது. நீங்க இந்த போனை மட்டும் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் ஓகேவா இருக்கும். நத்திங் 3A கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த போனை கம்பேர் பண்ணும்போது இந்த போனை வந்து சவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். 3.5mm ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் வந்து இந்த போன்ல யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு 5G பேண்ட் வந்து 16 5G பேண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நெட்வொர்க்கு எந்த இஷ்யூமே வராது. 16 5G பேண்ட் இருக்கனால ஜியோ ஏர்டெல் நல்லாவே வந்து டவர் நல்லாவே கிடைக்குது. 5G வந்து உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்குது. அதனால பேண்ட் வந்து அதிகமா கொடுத்தனால வந்து நெட்வொர்க்ல எந்த இஷ்யூமே இல்லை. அது மாதிரி Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. NFC வந்து இந்த போன்ல கொடுக்கல. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நத்திங் 3A ப்ரோல வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த சிஎம்எஃப் போன்ல வந்து உங்களுக்கு NFC வந்து கட் பண்ணிட்டாங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த போன்ல கிடையாது. அது மாதிரி USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்லயும் கொடுக்குறாரு. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே அன்லாக் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அதுல எந்த குறையுமே இல்லை இந்த போன்ல. அந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரியும் பாத்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. இந்த 33 வாட் வந்து அடாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சிஎம்எஃப் போன்ல உள்ள நீங்க தனியெல்லாம் வந்து நத்திங் போன் வாங்கினீங்க தனியா வந்து அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 33 வாட் அடாப்டர் அவங்க ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க.
நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சிலிக்கான் கேஸ், நல்ல ஹார்ட் கேஸ் மாதிரி ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துறாங்க. டைப் சி டு டைப் சி கேபிளும் கொடுத்துறாங்க. சிம் இஜெக்டர், புக்லெட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. இந்த டைம் வந்து அவங்க சார்ஜர் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அதான் வந்து அவங்க புதுசா பண்ணது. ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது சார்ஜர் இல்லாம கொண்டு வந்துட்டு இப்போ வந்து சார்ஜரை கொடுத்துட்டு நாங்க அதை வந்து அப்கிரேட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. எல்லாருமே சார்ஜரோட தான் ஃபோன் கொடுக்குறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் சார்ஜரை கட் பண்ணிட்டு திருப்பி சார்ஜரை கொடுத்துட்டு நாங்க அதை ஒரு அப்கிரேடா பண்ணிருக்கோம்னு சொல்றது வந்து அது ஒரு பெரிய அப்கிரேடா தெரியல. ஏன்னா எல்லாருமே சார்ஜர் கொடுக்க தான் செய்றாங்க. சில கம்பெனி மட்டும் தான் அடாப்டர் கொடுக்கறது கிடையாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 5000 mAh வந்து ரொம்ப கம்மியா படுது. எப்படி வந்து IP54 வந்து கரெக்டா இல்லையோ, இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே IP69 வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2025ல. ஆனா இந்த 2025ல இப்போ 6000 mAh, 7000 mAh, 8000 mAh எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஹானர்ல எல்லாம் 8000 mAh எல்லாம் சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 5000 mAh எல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த போன்ல தான் 5000 mAh வந்து பேட்டரி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 2025ல 5000 mAh வந்து கண்டிப்பா வந்து டவுன் கிரேட் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பெக்கை பார்த்தா நிறைய பேர் வந்து பேக் அடிச்சிருவாங்க. ஏன்னா IP60 நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே 69, 68, 69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க IP ரேட்டிங்கு. அதனால IP54ன்றதுனாலே கண்டிப்பா வந்து பேக் அடிச்சிருவாங்கன்னா அந்த போன் வந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அது மாதிரி 5000 mAh பேட்டரின்னு கேள்விப்பட்டா கூட வந்து இப்போ 6000 mAh, அதுக்கப்புறம் வந்து 7000 mAh எல்லாம் கொடுக்கும்போது இந்த 5000 எல்லாம் வேணாம்னு சொல்லி கண்டிப்பா பேக் அடிச்சிருவாங்க. அது எனக்கு டவுன் கிரேட் தான் படுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ்ல வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசைன் நத்திங் ஃபேன்ஸ் வந்து அந்த டிசைனுக்காண்டி கண்டிப்பா அந்த போனை வாங்குவாங்க. அது மாதிரி எசென்சியல் கீ வந்து இந்த போன்ல இருக்கு. இந்த எசென்சியல் கீ வந்து ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து நத்திங் 3A வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலியமா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த கீயை வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளோ செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த கீயை வச்சு நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து ஹைலைட் பண்ணி பேசினாங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ 50 கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. நீங்க 4K 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க வந்து 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த போனை கம்பேர் பண்ணும்போது ஐபோனுக்கு பீட் பண்ற அளவுக்கு நாங்க வந்து கேமரா கொடுப்போம்னு சொல்லி தான் ஹைப் கிரியேட் பண்ணாங்க. ஆனா கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது அவ்வளவா வந்து ஒருத்தா தெரியல. ஃபியூச்சர்ல ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு நான் ஒரு அப்டேட் கொடுத்து கேமரா அப்டேட்டை வந்து அவங்க சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு ஆரஞ்சு கலரு, பிளாக் கலரு அண்ட் ஒயிட் கலரு. ஆனா ஒயிட் கலர் வந்து நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு வந்து அவங்க கொண்டு வரல. அவங்க வந்து ஆரஞ்சு கலரும் பிளாக் கலரும் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வாங்குற மாதிரினா ஒரு மேட் பினிஷ் வந்து இருக்கும். அதே பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா ஒரு கிளாஸ் பினிஷ் இருக்கும். பிளாஸ்டிக்கால வந்து சைட்ல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஆனா பேக் சைடு வந்து நல்லா கிளாஸியா இருக்கு பிளாக் கலரை பொறுத்த வரைக்கும். அதே இது நீங்க ஆரஞ்சு கலர் வாங்கினீங்கன்னா ஒரு மேட் பினிஷா இருக்கும். ஆனா ஒயிட் கலர் ஸ்பெஷல் எடிஷன் வந்து நம்ம இந்தியால வந்து லான்ச் பண்ணல. ஃபாரின்ல மட்டும் தான் இந்த ஒயிட் கலர் வந்து கிடைக்கும். நம்ம நாட்டுல வந்து கண்டிப்பா வந்து ஆரஞ்சு கலர் வாங்க, இல்லாட்டி பிளாக் கலர் வாங்க. மொத்தமே 2 கலர் தான் அவைலபிள். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDR வந்து யூடியூப்ல சப்போர்ட் ஆகுது, நெட்ஃபிளிக்ஸ்ல சப்போர்ட் ஆகல. அதுவும் கண்டிப்பா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. HDR வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சப்போர்ட் ஆகாது இந்த போன்ல, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல மட்டும் சப்போர்ட் ஆகும். இந்த போன்ல வேற என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னா உங்களுக்கு பட்ஸ் 2 வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதோட இந்த போனோட சேர்த்து 2 பட்ஸ் 2ம் பட்ஸ் 2 பிளஸும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பட்ஸ் 2 இல்லாட்டி பட்ஸ் 2 பிளஸ். அதில் வயர் ஹெட்ஃபோன் வந்து போட முடியாது. ப்ளூடூத் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வேற ஏதாவது ப்ளூடூத் யூஸ் பண்றதுக்கு இவங்களோட பிராண்டோட ப்ளூடூத்தே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சாங்ஸ் கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் லவுட் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் சொதப்புது. ஸ்பீக்கர் வந்து நத்திங் 3A கம்பேர் பண்ணும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதை அப்டேட் எல்லாம் அவங்க சரி பண்ண மாட்டாங்க. அந்த போன் வாங்கினா ஓரளவுக்கு இதான் சவுண்டுன்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியா பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 19000 ரூபாய். 8GB 128 வந்து 19000 ரூபாய். 8GB 256 வந்து 21000 ரூபாய். ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 20000 ரூபாய்க்கு வேற ஏதாவது போன் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா IP ரேட்டிங் 69 இல்ல, பேட்டரி மில்லியாம்பியர் வந்து 6500 மில்லியாம்பியர் இல்ல, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எல்லாருமே ஒரு 80, 90, 100 வாட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க 33 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாமே டவுன் கிரேடா தான் படுது. கேமரா சாம்பிள்ஸும் ஒன்று ஐபோனுக்கு ஈக்குவலாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஹைப் கிரியேட் பண்ண அளவுக்குலாம் வந்து கேமரா சாம்பிள்ஸும் ஒர்த்து இல்லை. அதனால இந்த ஃபோன் வந்து நத்திங் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. அந்த டிசைனுக்காண்டி வாங்க. பேக் சைடு டிசைன் வந்து எங்களுக்கு ப்ரீமியமாக வேணும், நத்திங் ஃபோன் யூஸராக நாங்கள் தெரியணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்க. ஒரு ரிவ்யூவராக கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ஃபோன் ரிவ்யூ பேசியிருக்கேன். 20000 பட்ஜெட்டில் வந்து சொல்லும்போது ஸ்பெக்கு இதோட நல்லா இருக்க ஃபோன் வந்து நிறையவே இருக்குது. எதுக்கும் இந்த ஃபோன் வாங்கும் போது மற்ற ஃபோனையும் கொஞ்சம் யோசிச்சு வாங்க. மற்ற ஃபோனையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி வாங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.